ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இயர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். அதுக்காக நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். வாங்க இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பச்சை அரிசியை வந்துட்டு நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் தண்ணி அளவும் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து ஒரு குட்டி கிளாஸில் எடுத்தேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டேன். அதே போல் பச்சை பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அதையும் வாஷ் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா டவலில் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரைஸை நல்லா பொரி அரிசின்னுவாங்க. ரைஸ் வந்து அப்படியே பொரி மாதிரி ஆகிடும் வறுக்க அந்த மாதிரி வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பச்சை பருப்பையும் அதே போல் வறுத்து அதையும் அந்த ரைஸோடவே வச்சுட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பொடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து அதோட வெல்லம் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெஷர்மெண்ட் கப் எடுக்கிறீங்களோ அதில் நல்ல ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா 2 எடுக்கலாம். நாங்கள் மீடியமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால 1.5 கப்பு நான் வந்து வெல்லம் எடுக்கிறேன். ஸோ 1.5 கப்பு வெல்லத்தை நல்லா பொடிச்சு எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அதை பொடி பண்ணிக்கோங்க. கொரன்னு பொடி பண்ணுங்கள், நைஸாக பொடி பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த வெல்லத்தை வந்து வடிகட்டுங்க. மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டிட்டு நல்லா கொதித்தவுடனே இந்த அரைச்சோம் இல்லைங்களா, அதை அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக குக்கர் வந்து பாட்டம் வந்து நல்லா திக் பேஸாக இருக்கணும். அதர்வைஸ் அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா டபுள் பாயிலில் குக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. நான் 3 விசில் விட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து நெய் போட்டுட்டு அதில் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா திராட்சை இருந்ததுன்னா திராட்சையும் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனது எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா கிளறிடுங்க. மறுபடியும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வாசனைக்காக கொஞ்சம் போடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது, தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்க, உங்கள் ரைஸ் வந்து வேகலை அப்படின்னா ஒரு கப் ஒரு டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சு இதில் ஊற்றி கொஞ்சம் மீடியம் சிம்லே வைங்க. இப்போ நல்லா வெந்துடும். அவ்வளோதான், களி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் எஃபிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.